நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் நான் சொல்கிறத விட உங்கள் மனசுக்கே கண்டிப்பாக வந்து தெரியும். யார் பார்த்தாலும் இந்த மாட்டை வாங்கிட்டு போகிறவங்க வாரத்தில் 2 டைம் வந்து 2 டைம் இல்லை, டெய்லியும் கூட இந்த மாட்டுக்கு மிளகா சுற்றி போடுங்க. ஏன்னு கேட்டால் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பார்வை எல்லாமே இந்த மாட்டு மேலே தாங்க இருக்கும். அவ்வளோ ஒரு அழகான கிடாரிங்க, லட்டு மாதிரி கிடாரிங்க. நீங்கள் 100 மாடு வச்சுருந்தாலும் சரி, இந்த கிடாரி வச்சுருக்கிற மாதிரி கண்டிப்பாக வராது. ஏன்னு கேட்டால் மாடு ஒரு குறுங்கால் டைப்பில், நல்ல உடம்பு உருண்டையில், நல்ல கலர் பேட்சில், ஒரு தெளிவான கிடாரி, 100ல் ஒரு கிடாரிங்க. அவ்வளோ ஒரு அழகில் சிறந்த கிடாரி, நல்ல ஜாதி பொறுப்பில், வெள்ளை கொம்பில். இதை பற்றி வர்ணிக்கணும்னா நம்ம எவ்வளோ வேணாலும் சொல்லிகிட்டே போகலாம். புறாடையில் பாருங்கள், அந்த பின்புறம் பாருங்கள், அப்படி ஒரு தூக்கலாக அது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். சுத்தமான அந்த ஒரிஜினலான ஜெர்சி கிடாரிகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு தெளிவு இருக்கும் கிடாரிங்களில். அதோட முக அழகு பாருங்கள், மடிசெட்டு பாருங்கள், காம்போலம், எதையுமே குறை சொல்ல முடியாத ஒரு கிடாரினா இந்த கிடாரி கண்டிப்பாக சொல்லலாம். அது பார்க்கும்போது பாருங்கள், அதோட பார்வையே சுத்தமான ஜாதி கிடாரிங்க. இது யாருமே எதுவுமே பழிக்க முடியாது, அப்பேற்பட்ட கிடாரி. கிடாரியை அப்படியே நடையில் விட்டு காட்டுறோம் பாருங்கள். அப்படியே சும்மா தங்க தேர் மாதிரிங்க. பாருங்கள் எப்படி நிமிர்ந்து நிற்கிதுன்னு. அதேமாரி ரொம்ப பெரிய சைஸா அப்படின்னு சொல்லி யாருமே நினச்சிக்காதீங்க. நடுத்தரமான கிடாரி தான், ஆனால் உடம்பு நல்லா அகலம், நல்லா உருண்டையில். அதோட பார்வையை பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு, தங்கச்சிலை மாதிரி நிற்கிதுங்க. நல்ல ஜாதி பொறுப்பில் கிடாரி, 100ல் ஒரு கிடாரி, 1000ல் ஒரு கிடாரி கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன். இந்த மாதிரி கலர் பேட்சில் எப்போயாவது ஒரு டைம் தான் நம்மளோட கடத்தரிக்கு மாடே கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பொருள், அப்படியே தரமான பொருளுங்க. நீங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டு பேசுங்க. ரேட்டு கொஞ்சம் முன்னப்பினா அனுசரித்து பண்ணிக்கலாம். 2 பல்லுக்கு இவ்வளோ தெளிவாக இருக்குது கிடாரி. குணம் பாருங்கள், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், கைத்தியே பிடிக்க வேண்டியதில்லை, அது பாட்டுக்கு நிற்கும். எப்பேற்பட்ட ஒரு குணம். 4 காம்பும் பாருங்கள் எவ்வளோ கேப் விட்டு, எவ்வளோ தெளிவாக ரோஸ் காம்பு சூப்பராக விழுந்துருக்குது பாருங்கள். நரம்பு தார பாருங்கள், 1/2 அடிக்கு ஒரு காம்பு. இந்த கிடாரிக்கான கறவை திறனை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறது 2 வேளைக்கும் சேர்த்து 13 லிட்டர் வந்து தாராளமாக சொல்லி கொடுக்குறோம். இதே கிடாரிக்கு 15 லிட்டர் 16 லிட்டர்லாம் சொல்லுவாங்க, நம்ம அதெல்லாம் சொல்லலை. 13 லிட்டருக்கு குறையில்லாத கறக்கும் இந்த கிடாரி. அதே போல் தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கிடாரிங்க. இந்த கிடாரியோட பல்லை பொறுத்த வரைக்கும் 4 பல்லாக இருக்குதுங்க. அதாவது 2 பல்லாக வந்து 4வது பல்லுக்கு முளைச்சிருக்குது, 4ஆம் பல்லுக்கு மாறிட்டு இருக்குதுங்க. அதே போல் சுழி சுத்தம் பார்த்தீங்கன்னா, சுழி சுத்தம் எப்படி இருக்குது? சுழி பார்த்தீங்கன்னா ஸ்தானத்தில் கரெக்டாக இருக்குங்க. ராஜா சுழி கரெக்டாக இருக்குது. நெத்திலையும் அதே போல் ஒரே சுழி தாங்க. மேய்ச்சலுக்கு ரொம்ப அற்புதமான கிடாரி. இந்த கிடாரிக்கான ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 72,500 தாங்க சொல்கிறோம். அதுலேயே அனுசரித்து பண்ணிக்கலாங்க. ரொம்ப பெரிய வித்தியாசம் வராதுங்க. வீடியோவில் அனுசரிப்பு பண்ணிக்கலாம். வீடியோவில் தெளிவாக சொல்லி தான் போடுறோம். ஏன்னா இந்த மாதிரியான கலரில் நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி வந்து தெரியும் மார்க்கெட்டில் இன்றைக்கி எவ்வளோ ரேட் போயிட்டுருக்கு என்னன்றதை. நம்ம வந்து அதே போல் தான் நாங்களும் வில்லேஜில் வாங்கும்போது இந்த மாதிரியான மாடுங்க வாங்கும்போது கண்டிப்பாக போட்டியில் தான் வாங்குற மாதிரி வரும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாட்டுக்கு வந்து ரொம்ப லைக் பண்ணி விரும்பி வந்து ரேட் வந்து கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது நாங்களும் வாங்கும்போது ரேட் வந்து அதிகமாக கொடுத்து தான் வாங்குற மாதிரி வரும். இதே கிடாரி மார்க்கெட் போச்சுன்னா 80,000க்கு கிடாரி விற்குங்க. கண்டிப்பாக விற்கும். இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா. நாங்கள் சொல்கிறது 72,500 மட்டும்தான். காம்போட இடைவெளி பாருங்கள் எவ்வளோ கேப்புன்னு பாருங்கள். மாட்டோட ஹைட் அப்படியே பார்த்துடலாங்க. அப்படியே பாருங்கள், ரொம்ப பெரிய சைஸ் கிடையாதுங்க, மீடியம் சைஸில் நல்லா உருண்டையில் கிடாரி, நல்லா தெளிவான கிடாரி. இந்த ப்ரீடுக்கு இந்த கலருக்கு தான் ரேட்டு 72,500ங்க. அனுசரித்து பண்ணிக்கலாம். மாடு இருக்கக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலத்துக்கு அருகே வெண்ணனப்பட்டி என்ற இடத்துல தாங்க பாலாஜி மைதிலி டெய்ரி ஃபார்மில் இருக்குது. ஒரே மாடுனாலும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அசந்து போகணும், ஆச்சரியப்போகணும், அவ்வளோ அழகில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மாட்டை தாராளமாக நீங்கள் செலெக்ஷன் பண்ணி கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாங்க. கட்டுத்தரையோட அழகிங்கவ கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. ஜம்ப் பண்ணிட்டு